நியூஸ் தமிழ். தேர்தல் முடிவுக்கு அப்புறமா திமுக அமைச்சரவையில அதிரடியா சில மாற்றங்கள் நடக்க இருக்காம். திமுக அமைச்சரவையில தேர்தல் முடிவுக்கு அப்புறமா சில மாற்றங்களை ஏற்படுத்த இருக்கிறதா தகவல்கள் வெளியாகிருக்கு. சரியா தேர்தல் வேலை பார்க்கலன்னு அமைச்சர் காந்தி மேல ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு. அதனால அவர் நீக்கப்பட்டு திமுக மாணவரணி செயலாளர் எழிலரசனுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படலாம்னு சொல்லப்படுது. வன்னியர்களுக்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் கொடுக்கணுங்கிறதும் இவர் தேர்வுக்கு முக்கிய காரணமா சொல்லப்படுது. அதே மாதிரி கடந்த 3 வருஷமா ஆதி திராவிட நலத்துறையில எந்த பணியையும் முன்னெடுக்காம இருந்த கயல்விழி செல்வராஜ் நீக்கப்பட்டு உதயநிதிக்கு மிகவும் நெருக்கமான சங்கரன்கோவில் ராஜாவுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட இருக்கு. தென்காசி தொகுதியிலையும் இவரோட பணிகள் நல்லா இருந்ததுனால இந்த முடிவை எடுத்திருக்கான் தலைமை. செந்தில் பாலாஜி கைதப்ப பிரிச்சு வழங்கியிருந்த மின்சாரம் மற்றும் ஆயத்துறைய மறுபடியும் ஒன்னா சேர்த்து ஒருத்தர்கிட்ட கொடுக்க இருக்கான் திமுக தலைமை. ஆனா அது யாருக்குங்கிறது சீக்கிரமே முடிவு செய்யப்படும்னு சொல்லப்பட்டிருக்கான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.